வணக்கம். கடந்த 2-3 நாளுக்கு முன்னாடி வங்கக்கடலில் உருவாகியிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இப்போ புயலாட்டு மாறி இருக்கிறது. அது மோன்தான்னு அதுக்கு பெயர் வச்சுருக்காங்க. மோன்தா, அந்த புயலுக்கு பேர் மோன்தா. இப்போ அது மெல்ல மெல்ல நகர்ந்து வடமேற்கு திசை நோக்கி நகர்றதாட்டு சொல்லிடுவாங்க. வடசென்னை மாவட்டங்களில், சென்னையில் வடசென்னை வடக்கு அந்த பக்கம் மாவட்டங்களில் 12-13 மாவட்டங்களில் மிதமான மழை இருக்கும். ஒரு சில இடங்களில் கொஞ்சம் கூடுதலாட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மெதுவாக நகர்ந்து அங்கே ஆந்திரா பக்கம் அது கரை கடக்கும்ன்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. அது இப்போது ஆந்திரா பக்கம், ஆந்திரா, தெலுங்கானா அந்த சைடுகள்லாம் ரொம்ப மிக கடுமையான மழை இருக்கும்ன்ட்டு சொல்கிறாங்க. அங்கெல்லாம் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. அங்கே கடற்கரையில் யாரும் போகக்கூடாது, கடலுக்கு யாரும் மீன் பிடிக்க போகக்கூடாது. பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை கொடுத்துட்டாங்க. ரொம்ப மோசமாக பாதிப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது புயல் கரையை கடக்கும் போது அதோட பாதிப்போட அதோட வீரியம் தெரியும். இருந்தாலும் எப்போவுமே இயற்கையை நம்ம கணிக்க முடியாது இல்லையா? இயற்கையை எப்பவும் நம்ம கணிக்க முடியாது. எந்த கருவியல், ஜிபிஎஸ் எதை வச்சுமே இயற்கை கணிக்க முடியாது. நம்ம ஒன்று கணிப்போம், அது வேறு மாதிரி நடக்கும். இருந்தாலும் தமிழ்நாட்டில் வட சென்னை, வட பக்கம் இருக்கிறவங்க, வட மாவட்டங்களில் இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. மழைக்கு உண்டான நம்ம என்ன செயல்பாடுகள் செய்யணுமோ அதிக மழை வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா மழை அங்கே தான் போகுதுன்ட்டு அப்படியே போகும். அப்படி போகிற போக்கில் மாப்பிள்ளை ஒரு யூட்டனை போடு, அப்படி திருப்பி சென்னை பக்கத்தில் ஒரு காட்டி விட்டு போகும் மாப்பிள்ளன்ட்டு வண்டியை யூட்டன் போட்டு திரும்பி இங்கே வந்துருச்சுன்னா சிக்கல். அதனால் எப்போவுமே நம்ம எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. மழை நேரங்களில் பெரும்பாலும் மின் கம்பங்கள் பக்கத்தில் நிற்காதீங்க. எதுவும் ஒயர்கள் இருந்து கிடந்துன்னா அதை போய் தொடுறதோ வைக்கிறதோ எதுவும் செய்யாதீங்க. மழை காலங்களில் தண்ணி கட்டி கிடக்கிற இடங்களில் பார்த்து நடங்க. ஏன்னா ட்ரைனேஜ் மூடியில் திறந்துருக்கலாம், வச்சுருக்கலாம். மின்சார ஒயர்கள் அறுந்து கிடக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் மழை அங்கே தான் போகுது, புயல் அங்கே தான் போகுதுன்ட்டு நம்ம அசால்ட்டாக இருக்க வேண்டாம். எப்போவுமே விழிப்புணர்வாக இருந்தாக்கி ரொம்ப நல்லது. மற்ற ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.